சைத்திர மாத மாஹாத்மியம் என்றழைக்கப்படும் சித்திரை மாத மாஹாத்மியத்தின் 30ஆம் அத்தியாயமான 30ஆம் நாள் கதை இனிதே துவங்குகிறது. ஸ்ரீ விஸ்வாமித்ர முனிவர் சீடர்களான ஸ்ரீ ராமலக்ஷ்மணர்களுக்கு சித்திரை மாத அமாவாசை தினத்தின் மகத்துவத்தை கூறுதல். சித்திரை மாத அமாவாசை தினமானது சத்வாய் அமாவாசை என்று அழைக்கப்படுகிறது. தமிழ் புத்தாண்டின் முதல் அமாவாசை தினம் என்பதால் முன்னோர்களை வழிபடவும் தர்ப்பணம் கொடுக்கவும் மிகவும் விசேஷமான தினமாக இது கருதப்படுகிறது. சூரியன் மேஷராசியின் உச்சத்தில் இருக்கும் இந்த நாளில் பித்ருக்கடன் கழிப்பதும் அரச மரத்தை வணங்குவதும் முன்னோர்களின் ஆசியையும் செல்வச் செழிப்பையும் தரும் என்பது நம்பிக்கை. சித்திரை மாத அமாவாசை தின சிறப்பு அம்சங்கள். சத்வாய் அமாவாசை என்று அழைக்கப்படுகிறது. சூரியன் மேஷராசியில் உச்சம் பெறும் காலம். வழிபாடானது சிவபெருமானான ஈசனார், பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு மற்றும் சனைச்சரனை வழிபடுவது நன்மை தரும். செய்ய வேண்டியதாவது தர்ப்பணம், பித்ரு கடமை. அதிகாலையில் எழுந்து நீராடி நதிக்கரைகளில் அல்லது இல்லத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து எள்ளும் தண்ணீரும் படைக்க வேண்டும். தான தர்மம். ஏழைகளுக்கு உணவளிப்பது அல்லது பொருட்கள் தானம் செய்வது பித்ரு தோஷத்தை நீக்கும். அரச மர வழிபாடு. அரச மரத்தை வலம் வந்து வணங்குவது மும்மூர்த்திகளின் அருளை பெற்று தரும். படையல். முன்னோர்களின் புகைப்படத்திற்கு மாலை அணிவித்து அவர்கள் விரும்பிய உணவை படைத்து நாமும் அதனை பிரசாதமாக உட்கொள்ளலாம். மாலை தீபம். இல்லத்தின் நிலை வாசலில் கடுகு எண்ணெய் தீபம் ஏற்றுவது எதிர்மறை ஆற்றல்களை விரட்டும், நன்மையை பெற்று தரும். தவிர்க்க வேண்டியவை. அமாவாசை விரதமிருப்பவர்கள் வெங்காயம், பூண்டு போன்ற தாமச உணவுகளை தவிர்க்க வேண்டும். பகல் நேர உணவை காகத்திற்கு வைத்த பின்னரே உணவருந்த வேண்டும். இந்த நாளில் செய்யப்படும் தர்ப்பணம் முன்னோர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்து குடும்பத்தில் சுபிட்சத்தை ஏற்படுத்தும். அமாவாசை தினத்தின் சிறப்புகளை விஸ்வாமித்ர முனிவர் ராமலக்ஷ்மணர்களுக்கு இவ்வாறு கூறி முடித்தார். சைத்திர மாத மாஹாத்மியம் என்றழைக்கப்படும் சித்திரை மாத மாஹாத்மியத்தின் 30ஆம் அத்தியாயமான 30ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.